விஜய் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கல்ல, எழுதி வச்சிங்க, நாளைக்கு ஆட்சி மாற்றம் வரும்பொழுது இந்த கேஸெல்லாம் திருப்பி நோண்டி எடுக்கப்படும். இவ்வளவு கேவலமான கேள்வி கேட்க முடியும். விஜய் முதலமைச்சர்னா த்ரிஷா வந்து டெப்டி சிஎம்மான்ட்டு. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Kun Volkswagen, Chennai, Pondicherry, and Bangalore. Epic Toyota, the new landmark of Anna Salai, Chennai Podcast Studio, unleashing powerful conversations with Blackmagic cameras. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. புகழ் உச்சத்தில் இருப்பவர், மாற்று கருத்து இல்லை. புரட்சி செய்வாரா விஜய்? அதுக்கு அவர் லாக்கியா அப்படின்ற மாதிரி யதார்த்தமான உண்மை. நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு ஷோரூமில் அவருடைய மனைவி 30 வயசு இது வரைக்கும் ஓட்டு போடல. ஒரு ஷோரூமில் நம்ம போயிருந்தப்போ அவர் சொன்னது தான், தன் மனைவி 30 வயது 50 வரைக்கும் ஓட்டு போடல, விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னதாக இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்லேயும் சார், நீங்கள் ரொம்ப சாதாரணமாக பாருங்கள், கலைஞருக்கா ஓட்டு போடுறேன், ஸ்டாலினுக்கா ஓட்டு போடுறேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி அரசியலை பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்ந்து விட்டார்கள். இத்தனை ஆண்டு காலமாக மக்கள் மனதில் வேரூண்டி இருந்த ரெட்டலை, உதயசூரியனை தூக்கி வெளியே போட்டாங்க. இந்த 2 நபர் உள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள், சீமான் இப்படி வந்துருச்சு. ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் விஜய் புரட்சி செய்வாரான்னு கேட்டீங்கல்ல. ஆமாம் சார், புரட்சி ஒவ்வொரு புகழ் இருக்குது, புரட்சிக்கு அவர் லாக்கியா? ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போவே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ 2வது, இன்றைக்கு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா செயல்பாடு இருந்ததுனால நம்ம சாக்கடைன்னு விலகி இருக்கிறோம். ஆனால் சாக்கடை எவ்வளோ பெரிய கூவமாக இருந்தாலும் ஒரு பெரும் மழை வந்த பிறகு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய் சுத்தம் பண்ணிச்சா? மறுபடியும் அந்த சாக்கடை உள்ளே கலக்காமல் பார்த்துக்க வேண்டிய வேலை தான் நம்ம இளைஞர்கள் செய்யணுன்றதான் இன்றைக்கு விஜய் அவர்கள் அந்த இடத்துல நாளைக்கு நிச்சயமாக பேசுவார் பொழுது பெரிய மாற்றத்தையும் புரட்சியும் மக்கள் மத்தியிலையும் மாணவ பிள்ளைகள் மத்தியிலையும் நிச்சயமாக விஜயால் கொண்டு வர முடியும் சார். சார், டிஎம்கே ட்ரோல்ஸ், டிஎம்கே சைட்லேருந்து ஏன் விஜயை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க? லைக் வந்து சீமான், அன்புமணி மீது இது ஏன் இல்லை? சீமான், அன்புமணி மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே ஒன்லி வந்து விஜய் அப்படின்னு தான் இருக்குது. ஏன் அந்த மாதிரி என்ன காரணம்? ஆனால் அதான் கேட்கும்போது பச்சா, நீங்கள் சொன்ன மாதிரி இதே இன்டர்வியூ நம்ம பேசுவோம், நீங்கள் சொன்னீங்க பச்சா, ஓகேங்களா, சின்ன பையன், இப்போ முளைச்ச மலையில் பெய்த காளான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே சிஎம் ஆகணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் வச்சாங்க இல்லையா? ஸோ ஆனால் வந்து ட்ரால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே, விஜய் அவர்களை மட்டும் டிஎம்கே ஏன் வைக்கிது அப்படின்னு விட்டுலாம் இல்லையா அப்படின்றீங்களா? நீங்கள் நம்ம இப்போ எவ்வளோ கேமரா இவ்வளோ தூரம் தான் வச்சுருக்கோம் ஆங்கிள், அந்த மாதிரி ஃப்ரேம் நீங்கள் இவ்வளோ தான் பார்க்குறீங்க. பச்சான்னு சொல்கிறீங்களா மேலே, அப்படியே கீழே பாருங்கள், அகீஸ் மாட்டு உச்சா போயிட்டுருப்பாங்க. அது வெளியில் தெரியாது, வெறப்பான்னு இன்னும் பேசுறது. உனக்கு எவ்வளோ டர் இருந்தால் சார், உதயநிதி தொகுதியில் 4 போஸ்ட்டு விஜய் அவர்களை பிறந்தநாளுக்கு ஒட்டினது கிளிப்பேன். அவங்க கட்சி சார்பாக வைக்கக்கூடிய கொடி கம்பத்தை எல்லாத்தையும் நீங்கள் அகற்றுவதாக இருக்கட்டும், தண்ணீர் பந்தலை வந்து வைக்கக்கூடிய அந்த இடத்துல சேதப்படுத்துவதாக இருக்கட்டும், விஜய் கட்சி நபர்கள் உதவி செய்ய போனால் காவல்களை வச்சு உதைக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், எவ்வளவு டர் இருந்தால் அந்த வேலையை செய்வேன். நீ பச்சா தானே, ஏன் பேசுகிற பச்சா பற்றி? நீங்கள் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பேசணும்ல, இதில் அதிகமாக நம்ம உதயநிதியை பற்றி பேசணுமா? இல்லையே சார், கன்சிடரே பண்ணல. அப்படி கடந்து போயிருக்கலாம்ல நீ விஜயை. போக முடியல. விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் போடுறான், ஆந்திராவில் போடுறான், கர்நாடகாவில் போடுறான். நீங்கள் எல்லா சேனல்லையும் பாருங்களேன், இந்தியா முழுக்க வந்து ஒரு விஷயம் பிரதிபலிக்குது. இப்போ சொல்லுங்கள், யார் பச்சா? இல்லை, நான் தான் சொல்லலை சார். அதை தாண்டி நீங்கள் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சரி, டிவிக்கே பொறுத்த வரைக்கும் சரி, அங்கே சின்னம்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய லேபிள் என்ன தெரியுமா? விஜய். இங்கே எல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா விஜய். நீங்கள் வந்து இந்த பக்கம் திமுகவுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப ஈஸின்னு சொல்ல வரேன். அது ஆக்சுவலி கொஞ்சம் ஈஸி, அவங்களுக்கும் ஈஸியான ஒரு ஒர்க் தான். ஆனால் சார், டிஜிட்டல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு சார் நம்ம இளைய தளபதி அவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நம்மலாம் ஸ்டார்ட் பண்ணணும் ஒர்க்ஸை, நம்மலாம் டிஜிட்டல் வாரியர்ஸு, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் லைக் இல்லைனா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நம்ம ஃபுல்லாக வந்து ப்ரொபகண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியல, நான் முன்வைக்கிறேன். நான் கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியிருந்தேன் சார். பெரிய லெவலில் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, கட்டமைப்பு அது இதுன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னோடய கருத்தாக நான் அதை தெரிவிச்சிருந்தேன். என்னென்னா, அவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. அவங்க உட்காந்த இடத்துலையே டிஜிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபகண்டா விஜய் அப்படின்ற ஒரே ஒரு பர்சனாலிட்டியை வச்சு அவர் நடித்த படங்களின் பாடல்கள் அது இதுன்னு மீடியாவில் ரெடி பண்ணி யார் வெரி ஸ்ட்ராங் இன் தட்டு அதை சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்கெங்கே போய் சேரணுமோ அங்கே போய் அது சேர்ந்துடும். அவங்க வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பொலிட்டிக்கலோட அஜெண்டா அவங்க உள்ளே வந்து வார்டு வரையா தெரு வரையாலாம் போய் பண்ண மாட்டாங்க, அது அவங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். என்னோட கருத்தாக இருந்தது.
அதற்கு பிறகு விஜய் அவர்கள் டிஜிட்டல் வாரியர்ஸ் வெரி ஸ்ட்ராங்னு சொல்லியிருந்தார். பட் டு பி வெரி ஆனஸ்ட், பெரிய லெவலில் அது இன்னும் வெளியில் வராத மாதிரி தான் சார் இருக்குது. என்னது? அதாவது இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் வந்து அந்த ப்ரொபகண்டா வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ட்ரோல் அதிகமாக வந்துட்டுருக்கு. மேபி டிஎம்கே ஐடி விங் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்குது. ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு இருக்கு. அது ஏன் சார்? அதை நீங்கள் கவனிக்கிறீங்களா, நீங்கள் பார்க்குறீங்களா? அது எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் பேசுகிற யூஸ் ஆகணும் அப்பப்போ நான் பார்ப்பேன். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி கம்பேர் பண்ணணும்னா, இந்த வக்ஃபுக்காக வந்து புசியானது அவர்கள் போய் பேசி பெரிய ட்ரோல் ஆச்சு அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் உங்கள் கட்சியை சார்ந்த நபர்களே வந்து பெரிய லெவலில் வந்து எந்த ஒரு பேட்டியுமே உள்ள ஆதவ அர்ஜுனா அவர்கள், ஸ்ரீ நிர்மல்குமார் அவர்கள் என்ற பேட்டிகளை கொடுத்தார்கள் தவிர்த்து நான் பெரிய லெவலில் யாருமே வந்து பேசி நான் பார்க்கல சார். உங்களோட வீடியோஸ் ரீல்ஸ் நான் பார்க்குறேன், டு பி வெரி ஆனஸ்ட்டு. சரிங்களா? அதை தாண்டி ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் நிறைய இடத்துல பேசுகிறீங்க, உங்கள் ரீல் நான் பார்க்குறேனே தவிர்த்து டிஜிட்டல் வாரியர்ஸ்னு சொன்னதை வந்து ஒத்தாள் இப்ராஹிம் ராவத்தினால பண்ணி ஜெயிக்க முடியாது. அப்போ அவங்க டிஜிட்டல் வாரியர்ஸ்லாம் எங்கே போனாங்கன்னு கேட்குறேன். இப்ராஹிம் ராவத்தா டிவிக்கேவும் கிடையாது. எங்கே போனாங்க டிஜிட்டல் வாரியர்ஸ்? எங்கே ப்ரோஸ்லாம் எங்கே போனாங்கன்னு கேட்குறேன், சொல்லுங்கள். ஓகே, இப்போது தலைவர்களுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் விர்ச்சுவல் வாரிசு செயல்பட முடியுமாங்க. எதை எடுத்து கொண்டு போய் விர்ச்சுவல் வாரிசு சேர்க்க முடியும்? ஒரு தலைவர், அந்த கட்சியை சார்ந்த தலைவர், அந்த பொதுச் செயலாளர், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளை கட்சி அடையாளப்படுத்திய பொழுது அவர்கள் செய்யக்கூடியதை தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் கொண்டு போய் டெலிவரி பண்ண முடியுமே தவிர விர்ச்சுவல் வாரியர்ஸாக ஒரு விஷயத்தை கற்பனையை உருவாக்கி கொண்டு போய் டெலிவரி பண்ணவே முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கணும்னாக்கா, ஒரு நபர் மட்டுமே இந்த கட்சிக்கு போதுமான நபர்னு சொல்லி நினைக்கிறதுக்கு இது வந்து கார்ப்பரேட் கிடையாது. கரெக்டுங்களா? இப்போது உதாரணத்துக்கு சொன்னாக்கா, இப்போது அந்த கட்சியில் இப்போ என்னவே எடுத்துங்களேன். உதாரணத்துக்கு இப்போ நான் ராவத்தர் வந்து டிவிகேக்கு போகிறேன்னு வச்சுங்க. ஒரு ராவத்தர் டிவிகேக்கு போதுமா? இல்லை, போதும். அதுதான் நானும் கேட்டேன். போதவே போதும். ராவத்தர் மட்டும் பேசினா பத்தாது. அப்போது ராவத்தரை போல் 1,00,000 பேராவது நம்ம டிவிகேக்குள்ளே கரெக்டான நபரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய வேலையும் பொறுப்பும் இந்த டிவிக்கு தலைமைக்கு இருக்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். லாஸ்ட்டாக இருந்த ஒரு 3 வீடியோஸ் இம்மென்ஸ் சப்போர்ட், ஒரு கம்ப்ளீட் பீக்கில் இருக்குது. அது போலவே கண்டினியூஸாக நம்மளும் வந்து எவ்ரி கம்பல்சரியாக எவ்ரி மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும். ஸோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளது கம்ப்ளீட்டாக இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சேனல் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹை குவாலிட்டியில் வி ஆர் கிவிங் யூ அன் எக்ஸலண்ட் அவுட்புட் நான் நம்புகிறேன். ஏதாவது குறையில் இருந்தது இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக நம்ம இவங்களை இன்டர்வியூ பண்ணணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வி வில் ட்ரை them டு bring to our studio and give you the best output. அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இவங்ககிட்ட கேளுங்கனாலும் நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் திஸ் இஸ் ஆல் ஃபார் யூ. கம்ப்ளீட்டாக அது உங்களுக்காக மட்டும் தான் பண்ணுறோம். ஒன்று அண்ட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பதிவை நான் வந்து செய்யணும்னு விரும்புகிறேங்க. நம்மளோட டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் வந்து இட் இஸ் அ பிரிண்ட் மீடியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், நான் இதை சொல்ல விரும்புகிறேன். ஸோ வி ஆர் ரன்னிங் அ பிரிண்ட் மீடியா ஃபார் த பாஸ்ட் 3 years. இட் இஸ் அ மந்த்லி மேகசின் அண்ட் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மேகசின். ஸோ உங்களுக்கு நம்ம மேகசின் வந்து உங்களுக்கு வேணும், இ மேகசினாக வி கேன் சென்ட் யூ. நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, just go to our website www.timesofrepublic.in. அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கும் ரெஜிஸ்டர் ஃபார் இ மேகசின் சொல்லி ஜஸ்ட் புட் யுவர் நேம் அண்ட் மொபைல் நம்பர், சப்மிட் கொடுங்க. ஸோ ஆர் டீம் வில் கெட் இன் டச் வித் யூ. வி வில் சென்ட் யூ தி இ மேகசின் எவ்ரி மந்த். இட் இஸ் அ பொலிட்டிக்கல் மேகசின். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு முழுவதும் நம்ம மேகசின்ஸை எல்லா சிட்டிஸ்லேயும் எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் ப்ரொவைடிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ உங்களுக்கு இ மேகசினாக வேணும் அப்படின்னா ஆல்சோ வி கேன் கிவ் இட். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 0லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி 35,000 க்ராஸ் ஆகிருக்காங்க. 1 வியூஸ்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி 50,000 வியூஸ் வரைக்கும் வர போகிறாங்க. ஸோ லவ் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்கணும். எல்லா வீடியோஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி யாரை இன்டர்வியூ எடுக்கணும், இந்த கேள்வியை கேளுங்க, வாட் எவர் இட் இஸ், கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் யூ அண்ட் திஸ் இஸ் ஆல் அவர் பேஷன் டு டூ திங்ஸ் லைக் திஸ். தேங்க்யூ, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், நன்றி, வணக்கம்.